السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 27, 28, 29 வசனங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 சாதனைகளை நேற்று நாங்கள் பார்த்தோம். முதலாவது, மக்கா முக்கர்ரமாவை வடிவமைத்தவர்கள் அவர்கள்தான். அங்கு முதலாக வாழ்க்கையை தொடங்கியது அவருடைய குடும்பம். இரண்டாவது, காபத்துல்லாஹுவை கட்டியவர்கள் அவர்கள்தான். மூன்றாவது, ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் அவர்களை வைத்துதான் அல்லாஹ் ஆரம்பம் செய்திருந்தார். இந்த 3ம் குர்ஆனில் 3 சூறாக்களில் கூறப்பட்டுள்ளது. முதலாவது விடயம், மக்காவை அவர்கள் வாழுமிடமாக தேர்ந்தெடுத்ததை அல்லாஹ் சூரா இப்ராஹீமிலும், கஅபத்துல்லாஹுவை கட்டிய விடயத்தை அல்லாஹ் சூரா பக்ராவிலும், ஹஜ்ஜுடைய உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்து ஹஜ்ஜுடைய கடமைகளை சொன்னதை அல்லாஹ் சூரா ஹஜ்ஜிலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய இந்த வசனங்களை ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் மிக கட்டாயமாக படிக்க வேண்டும். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள். நேற்று நாங்கள் பார்த்தோம், ஜபலு அபி குபைஸிலே ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். அல்லாஹ் சொன்னான், யத்தூக ரிஜாலன், காபாவிடம் மக்கள் ரிஜாலன் நடந்து வருவார்கள். மக்கள் எவ்வளோ தூரங்களது நடந்து ஹஜ் செய்கிறார்கள். இந்த ஆயத்தை வைத்தார்.
யதூக ரிஜாலன், இந்தியாவிலிருந்து நடக்கிறார்கள், பாகிஸ்தானிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து நடக்க முடியாது. ஏன்? இடையில் கடல் இருப்பதால். இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா மக்களும் நடப்பார்கள். ரிஜாலன். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு ஒரே ஒரு கவலை, நடந்து ஹஜ் செய்ய கிடைக்கவில்லையே. ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து 25 ஹஜ் செய்திருந்தார்கள். எங்கிருந்து? மதீனாவிலிருந்து. வசதி இல்லாமலுக்காக அல்ல, வாகனங்கள் இருந்தது, வசதி இருந்தது. ரிஜாலன் வஅலா குல்லி ضامرின். அடுத்ததாக ஒட்டகங்களில் வருவார்கள், மெலிந்த ஒட்டகங்களில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தது தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் தான். சுன்னத் எது? நடந்து ஹஜ் செய்வதா, வாகனத்தில் ஹஜ் செய்வதா என்று கேட்டால் வாகனத்தில் ஹஜ் செய்வதுதான் சுன்னத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9 தான் இந்த ஆயத் இறங்கியது. நபி அவர்கள் ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்து கொண்டார்கள். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்ற வசனம் ஏற்கனவே இறங்கிவிட்டது. இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இறங்கியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஹஜ்ஜுக்காக புறப்படவில்லை. சுன்னத் வாகனத்தில் ஹஜ் செய்வது. ஆனால் நடந்தும் ஹஜ் செய்யலாம். ஒவ்வொரு 8க்கும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. அல்லாஹ் சொன்னான், மக்கள் ஒவ்வொரு திசைகளிலிருந்தும் இங்கே வருவார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் காபாவை நாடி செல்கிறார்கள் அல்லாஹ்வுக்காக. ஃபஜ்ஜின் அமீக் தரீகின் பஈத், தூரமான பாதைகளிலிருந்தெல்லாம் வருவார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அதனால்தான் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்திருக்கிறார்கள். நாங்களும் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கான நீயத்தை நாங்கள் வைக்க வேண்டும். ஏழையாக இருக்கிறேனே, அல்லாஹ் செல்வத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 2 ஹஜ் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தின் பிரகாரம் காட்டிய அடிப்படையில் 2 ஹஜ் செய்தார்கள். ஹஜ் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு தான் பெயர் ஹஜ்ஜத்துல் வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் தனது கஸ்வா என்ற ஒட்டகத்தில் தான் ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும்? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அதனுடைய பிரயோஜனங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனாஃபிஅ பிரயோஜனங்களை அடைய வேண்டும். ஹஜ்ஜிலே என்ன பிரயோஜனம்? துனியாவுடைய பிரயோஜனம், ஆஹிராவுடைய பிரயோஜனம், எல்லா மனாஃபிஅகளும் அதில் இருக்கிறது. இந்த இடத்திலே ஹஜ்ஜிலே வியாபாரம் செய்ய முடியுமா? ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கு வியாபாரம் செய்வார்கள். அல்லாஹ் அதை சூரா பக்ரா 198வது ஆயத்தில் وَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَبْتَغُوا فَضْلًا مِّن رَّبِّكُمْ, நீங்கள் ரப்புடைய ஃபضல் என்றால் வியாபாரம், இதை தேடுவதில் உங்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை. வியாபாரம் ஹஜ்ஜிலே செய்யலாம். இந்த இடத்தில் மனாஃபி என்றால் தீன் துன்யாவுடைய பிரயோஜனங்கள்.
ஏனென்றால் ஹஜ்ஜுடைய மனாசிக் இருக்கிறதே, மன்சக் மனாசிக் என்றுதான் ஹஜ்ஜுக்கு அரபியில் சொல்வது மொத்தமான ஒரு வார்த்தை. இதில் அல்லாஹுடைய பயம் ஏற்படும், இரண்டாவது இஹ்லாஸ் ஏற்படும், அதிகமாக திக்ர் செய்துபடும், அதிகமாக துவாக்கள், அதிகமான இபாதத்துகள். துனியாவுடைய ஃபித்னாக்கள் இருந்து ஒரு மனிதன் தனித்து கஃபன் போன்ற ஒரு ஆடையை இஹ்ராமை அணிந்து கொண்டு தன்னை தனித்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை உண்டாகும். இதே போன்று ஆகிரத்துடைய நீதம், நல்ல குணங்கள் உருவாகும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, நீதம், சமத்துவம். ஏனென்றால் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்தில் பிரயாணம், அதுவும் மனாஃபி அதிகமாக உள்ளதுதான் இந்த ஹஜ். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதனுடைய பிரயோஜனங்களை அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, வயذ்குரு ஸ்மல்லாஹ், அல்லாஹுடைய பெயரை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பெயரை திக்ர் செய்ய வேண்டும். திக்ர், அல்லாஹ் எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது திக்ரைத்தான். திக்ர் என்பது என்ன? அல்லாஹுடைய ஞாபகம். குர்ஆனில் கஸீரா வذாகிரீன அல்லாஹ கஸீரா, அதிகமாக திக்ர் செய்வார்கள். கஸீர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட திக்ருக்கு தான். ஃபذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அதிகமாக திக்ர் செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்திலே நான் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். தொழுகை திக்ர். அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, அல்லாஹ் சொன்னான், தொழுகையை என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நிலைநாட்டுங்கள். நோன்பு ஒரு திக்ர், சதகா ஜகாத் ஒரு திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான். அல்லாஹுடைய திக்ர் தான் ஆக முக்கியம். இந்த ஹஜ் என்ற இந்த இபாதத்திலே பல இபாதத்துகள் உள்ளடங்கிய ஒரு இபாதத்து தான் இந்த ஹஜ். இதற்குள் பிரயாணம் என்ற இபாதத் இருக்கிறது. இதற்குள் உதுஹியா ஹதி என்ற சதகாவுடைய இபாதத் இருக்கிறது. இதே போன்று இந்த ஹஜ்ஜுக்குள் இருக்கும் மிக முக்கியமான இபாதத்து தான் சகோதர சகோதரிகளே திக்ர். திக்ர் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். நாவினால் திக்ர், கல்பால் திக்ர். நாவு அதை மொழிய வேண்டும், உள்ளம் அதை நினைக்க வேண்டும். நாவினால் திக்ர் செய்து கொண்டு உள்ளத்தால் வேறொன்றை நினைப்பதற்கு பேர் திக்ர் அல்ல. திக்ர் என்பது விளையாட்டுக்கு பேர் அல்ல. சுப்ஹானல்லாஹ் என்று நாவினால் திக்ர் செய்யும் பொழுது உள்ளம் அல்லாஹ் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவு திக்ர் செய்யும் பொழுது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கல்ப் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நாவு சொல்லும் பொழுது கல்பு அந்த திக்ரிலே, சிந்தனையிலே அல்லாஹு அக்பர், நாவு அல்லாஹு அக்பர், கல்பு அல்லாஹ்தான் பெரியவர். சொன்னார்கள் சிறந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சிறந்த திக்ர். இந்த திக்ர்களில் தஸ்பீஹாத், இந்த திக்ர்களில் தஹ்மீத், அல்லாஹுவை புகழுவது, இந்த திக்ர்களில் தக்பீர், இந்த திக்ர்களில் ஹவுகலா, இந்த திக்ர்கள் பல வகையாக பிரியும். எல்லா திக்ர்களையும் படித்து விட்டு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் பொதுவாகத்தான் இந்த இடத்திலே வயதுகுரு ஸ்மல்லாஹ், அல்லாஹுடைய பெயரை திக்ர் செய்ய வேண்டும். ஏன்? நாங்க வித்ர் தொழுகையில் என்ன ஓதுறோம்? சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா சொல்றோமா இல்லையா? சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா, யா அல்லாஹ் உனது உயர்ந்த பெயர்
தஸ்பீ செய்யுங்கள் நபியே அல்லாஹுடைய உயர்ந்த பேரை. சப்பிஹிஸ்ம ரப்பில் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, எனது ரப் உயர்ந்தவன் தூய்மையான. தஸ்பீஹ் திக்ர். சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் என்ன சொல்றார்? தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் கண்ணியமும் பொருந்திய ரப்புடைய பெயர் உயர்ந்து விட்டது. முதலாக இறக்கப்பட்ட சூரா என்ன சொல்லுது? இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதீ ஹலக, படைத்த உங்களுடைய இறைவனுடைய ரப்புடைய பெயரால் ஓதுங்கள். ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்ப சொல் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆகிய அவனுடைய பெயரை கொண்டு நான் ஓதுகின்றேன், ஆரம்பிக்கின்றேன். இந்த இடத்திலும் பாருங்கள், அல்லாஹுடைய பெயரை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எப்பொழுது? ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த நாட்களிலே. ஹஜ் என்பது குறிப்பிட்ட நாட்கள் தானே சகோதரர்களே. எவ்வாறு ரமலானுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? அய்யாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்கள், ஒரு மாதம். ரமலான் கொஞ்ச நாள். இதே போன்று ஹஜ் என்பது பிறை 8 பிறை 13 வரை தான் ஹஜ். பிறை 8க்கு சொல்லுவது யௌமுத் தர்வியா. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. பிறை 8 பெயர் யௌமுத் தர்வியா, பிறை 9 பெயர் யௌமு அரஃபா, பிறை 10 பெயர் யௌமுன் நஹர், பிறை 11 பெயர் யௌமுல் கர், பிறை 12 பெயர் யௌமுன் நஃப்ரில் அவ்வல், பிறை 13 பெயர் யௌமுன் நஃப்ரு சானி. இந்த 5 நாட்கள் தான் ஹஜ். ஒரு மாதம் போகிறோமே, 40 நாட்கள் செல்கிறோமே, அது பிரயாணங்கள், வேறு வேறு இபாதத்துகளுக்குத்தான். இந்த 5 நாட்கள் வயதுகுரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடையது. இந்த 5 நாட்கள்ல கிட்டத்தட்ட 2 நாள் அல்லது 3 நாள் இஹ்ராமோடு தான் ஹாஜிகள் இருப்பார்கள். ஆடைகளை மாற்றி சிந்தனைகள்ல ஒருமைப்பாடு, அல்லாஹுடைய சிந்தனை, வேறு விடயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடாது. ஹஜ்ஜை ஒரு நாளும் பழுதாக்கி விடக்கூடாது. ஹஜ்ஜை நாங்கள் சிலர் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வதால் ஹஜ் கணக்கில்லாமல் போகும். ஹஜ்ஜிலே எஹராத்தோடு புகை பாவிப்பது, எஹராத்தை உடுத்துக்கொண்டு சண்டை பிடிப்பது இல்லை. அல்லாஹ் சொல்லி தந்த முறைகள் இவைகள் எல்லாம். அல்லாஹுடைய திக்ர் தான் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், உங்களுக்கு அல்லாஹ் கால்நடைகளை ரிஸ்காக தந்தார். இந்த காலங்களில்தான், அதாவது பிறை 10 பெருநாள் தினம் யௌமுன் நஹர், பிறை 11 யௌமுல் கர், பிறை 12 யௌமுன் நஃப்ரில் அவ்வல், பிறை 13 யௌமுன் நஃப்ரு சானி. இந்த 4 நாட்களும் தான் உலகத்தில் அதிகமான கால்நடைகள் அறுக்கப்படும் தினம். ஹஜ்ஜிக்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் ஹதி கொடுப்பார்கள். தமத்து ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இஃப்ராதுடைய ஹஜ் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தமத்து ஹதி கொடுப்பார். ஆடு, மாடு, ஒட்டகம் அறுப்பார்கள். உலகத்தில் எல்லா திசைகளிலும் உதுஹியா கொடுப்பார்கள். ஈதுடைய தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தந்தது அல்லாஹுடைய அருள். இது இந்த கால்நடைகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் தான் 100 ஒட்டகம் அறுத்தார்கள். அதில் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்தார்கள்.
தன்னுடைய கையால் அறுத்தார்கள். ஒட்டகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் அப்படியே கழுத்தை நீட்டிக்கொண்டு வந்தது. ஒட்டகம் அறுப்பது மாடு அறுப்பதை போன்று படுக்க வைத்து அறுப்பதல்ல. ஒட்டகம் அறுப்பதற்கு பேர் நஹர். சூரத்து நஹரே இருக்கிறது. இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அருங்கள், நஹர் செய்தல். ஒட்டகம் அப்படி நின்று கொண்டிருக்கும், ஒட்டகத்துடைய கழுத்திலே ஒரு கத்தியால் குத்துவது, அப்படியே ஒட்டகம் சாய்ந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். தங்களுடைய மனைவிமார்களுக்காக ஒரு மாட்டை அறுத்தார்கள். ஏனையவைகளை அல் ரலியல்லாஹு அன்ஹு ஏனைய சஹாபாக்கள் அறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த நாளில் அல்லாஹுவை ஒட்டகம் அறுக்கும் பொழுது என்ன? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். மாடு அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் உதுஹியா கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் இதெல்லாம் ஆசை வைக்கும். நான் இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நான் செய்யணும், என் பிள்ளைகள் செய்யணும். ஆசை வைத்தா தேட்டம் வரும். ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தருவான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகள், அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகம், அவைகளை தந்ததற்கு அல்லாஹுவை ஞாபகம் செய்யுங்கள். அதே போன்று ஃபகுலூ மின்ஹா, சாப்பிடுங்க. அந்த இறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தெல்லாம் அறுத்துட்டு ஒவ்வொரு துண்டெடுத்தார்கள். ஒவ்வொரு துண்டெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைக்க சொல்லி அதனுடைய ஆணத்தை குடித்தார்கள். ஃபகுலூ மின்ஹா, சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். சாப்பிடுறது மாத்திரமல்ல, வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், ஃபகீர்களுக்கு சாப்பிட கொடுங்கள். பாயிசல் ஃபகீர், பாயிஸ் என்ற புஸ் ஷித்தா, கஷ்டமாக இருப்பாங்களே. ஃபகீர் தேவையுடைய, முஹ்தாஜ் தேவையுடையவர்களுக்கு கொடுங்க, சாப்பிட கொடுங்க. வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், பாயிஸ் ஃபகீரான பாயிஸ்களுக்கு அந்த உதுஹியாவை அறுத்து நாடுகள்ல ஊர்கள்ல அறுக்கிறவங்களும் தான், ஹஜ்ஜிக்கு போய் அறுக்கிறவங்களும் தான் அதை மக்களுக்கு கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். ஹஜ்ஜுடைய இபாதத்துகள்ல ஒன்றுதான் என்ன? திக்ர். ஹஜ்ஜுடைய இபாதத்துல ஒன்றுதான் என்ன? ஒட்டகம் ஆடு மாடு அறுத்து கொடுக்கிறது. அதனாலதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படியாவது நான் ஒரு ஒட்டகம் அறுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தானே அறுத்தது ஹஜ்ஜில. அதற்கு வசதி இல்லை, ஒரு மாடு அறுக்கணும். அதற்கு வசதி இல்லை, ஒரு ஆடு அறுக்கணும். இந்த மூன்றில் ஒன்று நான் அறுக்கணும் என்ற நீயத்தில் தான் போகும். இந்த காலத்துல கஷ்டம் என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? பேங்க்ல பணங்களை கட்ட சொல்லிடுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரே ஒரு ஹஜ்ஜி தானே செய்ய போறோம், எங்கட கையால நாங்க அறுத்து எங்களுடைய அந்த அன்ஆம் அந்த மிருகத்துல நாங்க அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஃபகுலூ மின்ஹா நாங்க சாப்பிடணும். அதே போன்று அத வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், ஃபகீர்களுக்கு நாங்க சாப்பிட கொடுக்கிற நன்மை அடையும். ஹஜ்ஜுடைய டயர்ட் இருக்கும், ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு கல் அடிக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. அது மாதிரி இது ஒரு இபாதத்து தான். பெருநாள் நாள் செய்யலாம், அல்லது அடுத்த நாள் செய்யலாம், பிறை 11 செய்யலாம், அல்லது பிறை 12 செய்யலாம், ஐயாமு தஷ்ரீக்குடைய தினத்துல செய்யலாம். இந்த ஆயத்தை நாங்க உயிரோட்டம் உள்ளதாக ஹஜ்ஜிலே அமல் செய்யவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 63 ஒட்டகம் அறுப்பதற்கு எவ்வளவு நேரம் போயிருக்கும்? 63 ஒட்டகம், அது ஒரு இபாதத். மற்ற கல்லடிக்கக்கூடிய இபாதத்தில் ஈடுபடுவதால் இதை விடுவதென்ற அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்திலேதான் இந்த குர்பான், இந்த ஒட்டகங்கள் எல்லாம் அறுத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அறுத்தார்கள். அதனால் காலப்போக்கிலே ஒவ்வொரு இபாதத்துகளும் இலேசி என்ற பெயரிலே மற்றவர்களுடைய பாரம் கொடுக்கப்பட்டு விடும். அது நடந்து விடக்கூடாது.
எவ்வாறு ஹஜ்ஜிலே கல்லடிக்க போகாமல் கல்லை மற்றவர்களுடைய கையில் கொடுக்கும் பழக்கம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது, எவ்வாறு பணத்தை பேங்கிலே கட்டும் பழக்கம் வந்திருக்கிறதோ, பேங்கிலே பணத்தை கட்டும் பழக்கம் வந்திருப்பதை போல பெருநாள் நாள் கல்லடிக்க முடியாது, கல் எடுத்துட்டு போய் அடிங்க, அதற்கு நாங்க உடம்ப தயாராக்கிட்டு போகணும். அதனாலதான் மனிஸ்ததா இலைஹி சபீலா, உடம்புல சக்தி இருக்கும் பொழுதுதான் ஹஜ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆயத் முக்கியமான ஆயத். அல்லாஹ் இதிலே சொல்கிறான், நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இதே போன்று இந்த நாட்களில் நீங்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை அறுப்பீர்கள், அறுத்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்கள். இதே போன்று பாய்சுல் ஃபகீருக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு பிறகு 3 மிக முக்கியமான கட்டளைகளை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை ஹஜ்ஜுடைய அந்த 3 கட்டளைகளையும் நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ் மப்ரூர் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எப்படி நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானோ, ஹஜ் மப்ரூருக்கு கூலி சுவர்க்கம்தான். ஆகவே அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் உலகத்துள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஓதி ஆயத்துகள் ஓதிப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، أسألك بعزتك التي لا ترام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. يا الله உயர்ந்த ரமலானை தந்ததை போன்று ஹஜ் மப்ரூரை செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதானுக்கு லெப்பைக் சொன்னவர்களாக ஹஜ்ஜுடைய காரியங்களை சரியாக செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதக்கூடிய இந்த ஆயத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க எங்களுக்கு பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ்ஜிலே உன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்கள் அறுத்ததை போன்ற அந்த பாக்கியங்களை தருவாயாக. நாங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுக்கும் அந்த நல்ல உயர்ந்த அமலுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சிறந்த வழிகாட்டியான ஹஜ் செய்தார்களோ அதுபோன்று உலக முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரமதானில் உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. என்னென்ன கஷ்டங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வந்திருக்கிறதோ இந்த இஃப்தாருடைய வேலை கேட்கிறோம் ரஹ்மானே, அனைத்து கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக. இந்த உம்மத்துக்கு சரியான தலைவர்களை உருவாக்கி தருவாயாக. உம்மத்தை வழிநடாக்கும் சரியான முஃமின்களை உருவாக்குவாயாக. முனாஃபிக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. முனாஃபிக்குடைய கெடுதிகளை விட்டும்
அவருடைய சகவாசத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அவர்கள் இந்த பூமியை விட்டு இல்லாமல் ஆக்குவாயாக. மூமின்களிடம் யா அல்லாஹ் உலகத்துடைய பொறுப்புகள் வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு வழிகாட்டியாக மூமின்களை நசீபாக்குவாயாக. யா அலா கலிமத்தில்லா, உன்னுடைய களிமா உயர்வதற்கு பாடுபடக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. சுயநலங்களை விட்டும் பெருமையை விட்டும் பணத்துக்காக பதவிக்காக போட்டி போடுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. முழு மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், முஸ்லிம் நாடுகள், உலமாக்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. அனைவர்களுக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக. எஞ்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்பிலும் கியாமுல் லைல், தராவீஹ், தஹஜ்ஜத், குர்ஆனுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله.